கிரெடிட் கார்டில் செலவு பண்ணால் இன்கம் டேக்ஸ்லேருந்து பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் நம்ம இந்த பதிவில் பதிலை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு இன்கத்தை விட செலவு அதிகமாக இருந்ததுன்னா நார்மலாகவே ஒரு காம்ப்ளிகேஷன் வரும். இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது நம்ம கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸை விட நம்மளுடைய டிக்ளேர் இன்கம், ஐடியில் எவ்வளோ இன்கம் நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி கம்பேரிஷன் பண்ணும்போது செலவை விட வருமானம் அதிகமாக இருந்ததுன்னா அது ஒரு நம்பகத்தன்மையாக ரீசனபிளாக இருக்கும். சப்போஸ் இன்கத்தை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல இன்கம் டேக்ஸ் குறுக்கீடு செய்ய வாய்ப்பு உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இன்கம் 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறோம், ஆனால் 6 லட்ச ரூபாய் நம்ம கிரெடிட் கார்டில் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ரீசனபிளாக இருக்குது. மீதி 4 லட்ச ரூபாய் டிக்ளேர் இன்கமாக கன்சிடர் பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோம்னா ஓகே. இப்போ சப்போஸ் நம்ம அதுவே மாற்றி பண்ணுறோம், எக்ஸ்பென்சஸ் 10 லட்ச ரூபாய் பண்ணிடுறோம் கிரெடிட் கார்டில், இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் தான் காமிக்கிறோம் அப்படின்னா 4 லட்ச ரூபாய் இன்கம்மை நம்ம சப்மிட் பண்ணுறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்கத்தை விட செலவு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். இது எஸ்எஃப்டி, அதாவது ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது மூலமாக அந்த ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், இந்த கிரெடிட் கார்டோட டிரான்சாக்ஷனை இந்த பேங்கர்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம எதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 26 ஏஎஸ் ஸ்டேட்மெண்ட், டிஏஎஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளிவரும். அப்போ அதில் இந்த இன்கம் இந்த எக்ஸ்பென்சஸ் காமிக்கப்படும். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த இன்கம் டேக்ஸை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கத்தை கனெக்ட் பண்ணோம். சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு சேலரி இன்கம் இருக்கும், பிஸ்னஸ் இன்கம் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது லோன் வாங்கியிருப்போம் அல்லது ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரெடிட் கார்டோட எக்ஸ்பெண்டிச்சர் மீட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த கணக்கை சரியாக சப்மிட் பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. சப்போஸ் நம்ம அதைய தெரியாமல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோம், இன்கத்தை விட எக்ஸ்பென்சஸை விட இன்கத்தை குறைவாக காமிச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐடியிலிருந்து நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சரியாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள். தேங்க்யூ.